அக்டோபர் 19, 2025 வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்று கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொண்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து திருவாரூர், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அறிவுரை வழங்கினார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாடெங்கும் பரவலாக மழை பெய்து வருவதால் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முன்னேற்பாடு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தேன். பாதுகாப்பாக தங்குவதற்கு முகாம்கள், குடிநீர், உணவு, மருந்து ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருப்பதோடு திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளேன். விழிப்புணர்வோடு ஒருங்கிணைந்து செயல்படுவோம், பருவமழை காலத்தை பாதிப்புகளின்றி கடப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் 21, 2025 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமது சமூக வலைதள பதிவில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்வது குறித்து இன்றும் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தினேன். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கவும், நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ளவும் உத்தரவிட்டு எடுக்கப்பட்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தேன். மக்கள் பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை காவல்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் காவலர் வீர வணக்க நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீர மரணமடைந்த காவலர் நினைவு சின்னம் முன்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் தமிழ்நாடு காவல்துறையில் பணியின் போது வீர மரணமடைந்த மற்றும் பணியின் போது விபத்துகளில் மரணமடைந்த காவலர்கள் என மொத்தம் 6 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசின் சம்பள தொகுப்பு திட்டத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய வங்கிகளின் மூலம் தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகை மற்றும் தமிழ்நாடு அரசின் கருணை தொகை என மொத்தம் ரூபாய் 5,70,00,000 காசோலைகளை வழங்கினார். தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையில் பணியில் இருந்தபோது மரணமடைந்த காவல் ஆளுநர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 110 நபர்களுக்கு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கும் 65 நபர்களுக்கு தகவல் பதிவு உதவியாளர், வரவேற்பாளர் பணியிடத்திற்கும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்குவதன் அடையாளமாக 20 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா அவர்களின் பிறந்த நாளையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், காஷ்மீரத்தின் உரிமைகளும் தன்னாட்சியும் சிதைக்கப்பட்டு வருவதற்கு எதிரான காஷ்மீரனது குரலின் அடையாளமாக ஃபருக் அப்துல்லா அவர்கள் போராடி வருகிறார் என்றும், அவர் மகிழ்ச்சியோடும் நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் திகழ விளைகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தென்னிந்திய படைத்தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி. ஸ்ரீஹரி அவர்கள் சந்தித்து பேசினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சென்னை மாவட்ட காஜியாக சன்னி பிரிவு நியமிக்கப்பட்டுள்ள NP உஸ்மான் மொஹிதீன் அவர்கள் சந்தித்து பேசினார். அக்டோபர் 22, 2025 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுப்படி வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் 215 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு ஏழை எளியோர் 1,47,000 பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலம் 24,149 பேர் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு நாளேடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன. அக்டோபர் 23, 2025 சேந்தமங்கலம் தொகுதியின் கழக சட்டமன்ற உறுப்பினர் கு. பொன்னுச்சாமி அவர்கள் மறைவெய்தியதையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சேந்தமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு கு. பொன்னுச்சாமி அவர்கள் மறைந்த துயர செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன். அவரது பிரிவால் வாடும் சேந்தமங்கலம் தொகுதி மக்கள், அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார். மேடவாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் சித்தாலப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான ப. ரவி அவர்கள் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தியதையொட்டி அவரது இல்லத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அக்டோபர் 24, 2025 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை சீனிவாசபுரம் அருகில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடித்திடுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன்
புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்டது. எழிலூட்டி புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்டது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநகரத்தின் இயந்திர வாழ்க்கையிடையே இயற்கையின் மடியில் இளைப்பாறுதல் தரும் சோலையாக முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவுக்கு மேலும் எழிலூட்டி புதுப்பித்திருக்கிறது நமது திராவிட மாடல் அரசு. உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் இத்தகைய பசும் போர்வைகளால் சென்னையை அலங்கரிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தனது திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் KSL மீடியாவுடன் இணைந்து கூட்டு வெளியீடாக தயாரித்த A Son from the South எனும் நூலினை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். மருது சகோதரர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிவகங்கை சீமையின் வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக இம்மண்ணில் நிலைத்திருக்கும் மருது சகோதரர்கள் நினைவு நாள். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராடும் உணர்வை அந்நாளிலேயே விதைத்து தலைசிறந்த தியாகிகளாக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மருதிருவரின் நினைவை என்றும் போற்றுவோம். இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முன்னோடியாக தமிழர்கள் முன்னின்று உயிர் நீத்த வரலாற்றை தொடர்ந்து சொல்லுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் சந்தித்து, தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் 2024-25 நிதியாண்டில் 52,72 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியதில் 2024-25 ஆண்டிற்கான மொத்த ஈவுத்தொகையான
15,39,27,000 ரூபாயில் இடைக்கால ஈவுத்தொகையாக 4,99,50,000 ரூபாய் ஏற்கனவே தமிழ்நாடு அரசிற்கு செலுத்தப்பட்ட நிலையில் தற்போது இறுதி பங்கு ஈவுத்தொகையான 10,39,77,000 ரூபாய்க்கான வங்கி வரைவுலையை வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டிற்கான நாகூர் தர்கா பெரிய ஆண்டவர் கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தமிழ்நாடு அரசு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையினை நாகூர் தர்கா தலைவர் மற்றும் பரம்பரை அறங்காவலர் திரு காஜி சையது முகமது காலிபா சாஹிப் காதிரி ஆகியோரிடம் வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககத்தின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 4,05,00,000 ரூபாய் மதிப்பிலான 45 புதிய வாகனங்களின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அக்டோபர் 25, 2025 மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மார்பளவு சிலை, கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் மற்றும் திமுக அலுவலகம் ஆகியவற்றை சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்.